ரிஷபராசிக்கு நேயர்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்னதான் வந்து சனி பெருசா இது வந்தாலும், சனி இப்போ வக்ரம் வந்து குருவோட பார்வையில இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான் பண்ணும். இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களா? தாராளமா பண்ணுங்க. அதாவது அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் லீகல கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணுங்க. இன்னும் சிலர் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு சார் மைண்ட்ல. இந்த கிரகங்கள்லாம் வந்து என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுங்க தாராளமா பிசினஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஜாதகத்த பார்க்குறது பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் உங்களுக்கு செட் ஆகுமா? இல்ல நீங்க சொந்தமா அதாவது பார்ட்னர்ஷிப் இல்லாம நீங்களே தனிச்சு பண்றதான விஷயம் தெரிய வரும். எந்த பிசினஸ் பண்ணாலும் சரிங்க. பார்ட்னர்ஷிப்போ இல்ல தனியா பண்றீங்களோ, லீகலா டாக்குமெண்ட்ட பண்ணிக்கோங்க. குறிப்பா ரிஷபராசி நேயர்கள் வந்து இன்னும் ஒரே விஷயம் முக்கியமான விஷயம் மட்டும் தாங்க. ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, இல்லீகலா ஒரு விஷயம் வருதா, தயவுசெய்து இல்லீகல் விஷயத்துக்குள்ள போயிடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நெறையா ஃபண்ட் வரும், அதெல்லாம் காசு நெறையா வரும். ஆனா நாளைக்கு வந்து தலைகீழ கவுத்து விட்டுரும். அதனால இல்லீகலா ஒரு சோர்ஸ் வருதுன்னா, அது தயவுசெய்து அதுக்குள்ள போயிடாதீங்க. அதுக்குள்ள அந்த லூப்ல மாட்டிக்காதீங்க. குறிப்பா கல்யாணமாயி ரொம்ப நாள் குழந்தைக்கோசம் ஏங்கிட்டு இருக்க ரிஷபராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, குழந்தை வரதுக்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாங்க. எத்தனையோ ஆண்டுகளா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்ற ஒரு ஏக்கத்துல இருக்க ரிஷபராசினா, இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, குழந்தை வாய்ப்புக்கான காலகட்டம்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்ல இருக்க ரிஷபராசி நேயர்களுக்கு, ஒரு சொந்த வீடு அப்படின்றது தான் ட்ரீம் ஹவுஸ். அதான் கனவு எல்லாருக்கும். அந்த கனவு மெய்ப்படும் நேரம் இந்த காலகட்டம். ஏன்னா, இந்த காலகட்டத்தில உங்களுக்கான அந்த கிரக அமைப்புகள் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சொந்த வீடு அமையும். ஸோ சொந்த வீடு எப்படி அமையும்? நான் வந்து வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். எனக்கு கையில காசு இல்ல சார். லோன் போடாங்கன்னா லோனுக்கும் என் சம்பளத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய இதுவா இருக்கு. அப்படின்னு எப்படி சார் நீங்க சொல்றீங்க? சொந்த வீடு வாங்கணும். கவலைப்படாதீங்க சார். உங்களுக்குன்னு ஒரு சில ஜீவசமாதிகள் இருக்கு. அந்த ஜீவசமாதி சித்தர்கள் ஜீவசமாதி நீங்க போக போக என்ன ஆகும்னா, அதுக்கான அமைப்ப சித்தர்கள் உருவாக்கி குடுப்பாங்க. ஆமாங்க. உண்மதாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப நாளா வந்து வாடகை வீட்ல தான் கஷ்டப்பட்டு இருக்காரு. அவர் சம்பாதியம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், இருக்கிற காச வந்து 10 பைசா சேமிக்க முடியாது. கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்துற அளவுக்கு இருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது, ஐயா இந்த மாரி நீங்க சித்திரை ஜீவசமாதிலாம் போ சொல்றீங்க. என் நிலைமை இதுதான். ஜாதகம் பார்க்கறதுக்கு கூட என்கிட்ட காசு கிடையாதுங்க உங்களுக்கு குடுக்குறதுக்கு. அப்படிங்கும்போது நான் எப்படிங்க உங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறது? ஐயா காசு உங்ககிட்ட கேட்கல. கவலைப்படாதீங்க. காசுலாம் எனக்கு வேண்டாம். ஜாதகம் தான் நான் குடுங்க நான் பார்த்துட்டு சொல்றேன். அப்படிங்கும்போது ஜாதகத்த பார்க்கும்போது இந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு அவரு நேர்ல வந்து, "ஐயா என்னால இந்த ரூ. 101 குடுக்க காணிக்க வைக்க முடியாது. என்னால ஃப்ரீயா பார்க்கக்கூடாது சொன்னாங்க. இந்த மாரி ஜாதகம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஐயா. ஒரு இதுல பார்த்தேன். அதனால இந்த ரூ. 101 என்னால முடிஞ்சத வச்சுக்கோங்கன்னாரு." சந்தோஷம்யா இந்த ரூ. 101 எனக்கு ரூ. 1 மட்டும் போதும். இந்த ரூ. 100 நான் சொன்னேன்ல அந்த ஜீவசமாதிக்கு, அங்க போகும்போது உங்களால முடிஞ்ச ஏதாவது கைங்கரியம் பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ அவரும் ரெகுலரா வந்து அந்த ஜீவசமாதிய புடிச்சுட்டாரு. போயிட்டே இருந்தாரு. ஒரு 1 வருஷம் அப்படியே கடந்து போச்சு. அவர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நல்ல மாற்றங்க. சொந்தமா தொழில் அமைஞ்சது அவருக்கு. அவரே நெனச்சு பார்க்கல. நான் சொந்தமா இந்த மாரி ஒரு பிசினஸ் பண்ணுவேன். எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு தெரியல. அப்படின்ற அவரே சொல்லுவாரு. ஏன்னா, அவருக்கு சொந்தமா பிசினஸ் அமைஞ்சு அது மூலியமா பார்த்தீங்கன்னா, சொந்தமா வீடு கட்டினாரு. இன்னைக்கு நல்லா இருக்காரு. பெரிய இடத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு அவரு. ஏன் இதெல்லாம் காரணம் பார்த்தீங்களேன், அவரே வந்து அவர் மேல நம்பிக்கை இல்ல. சார் நான்லாம் இந்த மாரி வரும்னு நெனச்சு கூட பார்க்கல. நீங்க சொன்னீங்க அந்த ஜீவசமாதிக்கு போனா நடந்துச்சு. ஐயா நான் சொன்னேன். ஆனா நீங்க தான் போனீங்க. இது முழுக்க முழுக்க அவரோட எஃபெக்ட் தான். அவர் அந்த எஃபெக்ட் போட்டு அந்த ஜீவசமாதி போய் வணங்குனாரு. அப்படிங்கும்போது அந்த சித்தரோட அனுகிரகம் அவருக்கு கிடைச்சது. அதனால அவர் வீடு கட்டினாரு. அந்த மாரி தாங்க உங்களுக்கும் சொல்றேன். ரிஷபராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, குறிப்பா உங்க வீடு பக்கத்துல நீங்க எந்த ஊர்ல இருக்கலாம் அந்த ஜீவசமாதிக்கு போங்க. அங்க போக போக உங்களுக்கான வாழ்க்கையில அந்த ஒளி கிடைக்கும். சார் நீங்க வந்து இந்த ஜீவசமாதிக்கு போகணும்னு பொதுவா வந்து பொது பலன் மாரி சொல்றீங்க. நான் இந்த சித்தர தான் வணங்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னும்போது நான் யார வணங்கணும்போது உங்க ஜாதகத்த பார்த்தா தான் நீங்க எந்த சித்தர போய் வணங்கணும். நீங்க எந்த சித்தர் ஜீவசமாதிக்கு போகும்போது உங்க வாழ்க்கையில அந்த சேஞ்சஸ் வரும் அப்படின்னும்போது உங்க சுய ஜாதகத்த பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஜாதக கட்டத்துல வந்து வெறும் 9 கிரகம் மட்டும் இல்ல. அது நிறைய விஷயத்த உணர்த்தும். அது வந்து ஜாதகம் பார்க்கும்போது தான் அந்த பிரபஞ்ச ரகசியம் தெரிய வருங்க. இன்னொன்னு ரிஷபராசினருக்குலாம் பார்த்தீங்களேன், உங்களால முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு தடவ 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுத்துருங்க. தண்ணி பாட்டிலோட சேர்த்து. வெறும் சாப்பாடு மட்டும் இல்லாம தண்ணி பாட்டில சேர்த்து. டிஃபன் ஆகட்டும், சாப்பாடாகட்டும் உங்க சக்திக்கு ஏத்த மாரி என்ன ஒரு 4 பேருக்கு வாங்கி குடுங்க. இது ரெகுலரா பண்ண என்ன ஆகும்னா, உங்களுக்கான தடைகள் நீங்குங்க. குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லாம பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சண்டைலாம் சச்சரவுலாம் நீங்கி, கணவன் மனைவிலாம் அந்யோன்யமா இருந்து, குடும்பமா சூப்பரா இருப்பீங்க. இந்த காலகட்டம் தான் வந்து ரிஷபராசிக்கு போயிட்டு இருக்கு கிரகச்சாரங்கள். அத தாண்டி வந்து சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிறைய வந்து ஜாதகத்துல சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்ல தீர்க்கிற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் ஜீவசமாதி மட்டும் தான். ஏன் அழுத்தி சொல்றேன்னு பார்த்தீங்களா, அங்க தான் கர்மான்ற விஷயம் கிளியர் ஆகும். நீங்க நல்லவர் தாங்க. நான் எதுக்குமே யாருக்கும் வந்து எந்த துன்பமும் பண்ணல. எந்த ஒரு உயிரினத்துக்கும் வந்து எந்த ஒரு கெடுதல் நிக்கல. நான் வந்து அசைவம் கூட சாப்பிட மாட்டேன். சுத்த சைவம் தான். ஏன்னா, அது வந்து சாப்பாடுன்ற போது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும். அதில வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கும்போது வந்து நான் ஒரு உயிர கூட வதைச்சு சாப்பிட்டது இல்லைங்க. ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கே இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. கரெக்ட்டு தாங்க. நம்ம கர்மான்ற விஷயம் இருக்குல்ல, அது எங்க போனா கிளியர் ஆகும்? சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போனா மட்டும் தான் கிளியர் ஆகுங்க. ஏன் அத அடிச்சு சொல்றேன்னா, அனுபவபூர்வமா சொல்றேங்க. போய் நெறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க.
அதனால தான் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஜீவசமாதி கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே போங்க. ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜீவசமாதி போகும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரகாசமாக இருக்கும். அது என்ன தான் கிரக பிரச்சனையாகட்டும், எவ்வளோ பெரிய தோஷமாகட்டும், சார் குறிப்பாக வந்து எங்கள் வீட்டில் பிளாக் மேஜிக் இருக்குன்னு சொல்கிறாங்க சார், பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு யாரோ அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. கவலையே வேணாங்க, சித்திரை ஜீவசமாதி போங்க, செலவே இல்லாமல் நீங்கள் அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ எந்த ஜீவசமாதி போகணுன்றது மட்டும் நீங்கள் கேளுங்க கமெண்டில், நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓம் நமச்சிவாய.